மாமா இந்த மாட்டை தான் விற்க போகிறோம், ஓகேவா? பாட்டி கூட்டின்னு வரேன்னு இருக்காரு புரோக்கரு. எதுவும் வாய் தரக்காது. இந்த மாட்டு மேலே இருக்கிற குறைகிற எதையுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? வாங்க இது பாருங்க, இந்த ஊரில் எப்படி தெரியுங்களா வழக்கம், நம்ம என்ன கேட்குறோமோ மாடு கொடுக்கும். கம்மனுக்கு இவர் தான் மாடு வாங்க வந்திருக்காரு. வணக்கங்க. நமக்கு இப்போ 5 லிட்டர் இன்னைக்கு வேணும், கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, சொன்னீங்கன்னா 5 லிட்டர் கறக்கும். தாராளமாக கறக்குங்க. 3 லிட்டர் சொன்னால் 3 லிட்டர் கறக்கும். தாராளமாக கறக்குங்க. பாருங்க, ஒன்றும் இல்லைண்ணா, மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சரி, எதனா பண்ணி பொழிச்சிடாங்க. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பைசா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களை நம்புறேன். பின்ன நல்ல தங்கமான அண்ணாமலை ரஜினி நீங்க தாங்க. என்ன சொல்ற? இந்த மாடு வந்து என்ன பணக்காரன் ஆகிச்சு. இதுக்கு முன்னால எங்க மாமாவை பணக்காரன் ஆகிச்சு. அவரை பார்த்தா பணக்கார மாதிரி தெரியல. பணக்கார சீட்டாடி அதான் அண்ணன் சொல்றாரு. ரைட்டு. என்னன்னா அப்படி ராசியான மாடு தரமாட்டேன்னாரு. நான் தான் சொன்னேன், இல்ல யாராவது வாழ்க்கையில் உங்களை மாதிரி முன்னேறணுமே, அதுக்காக கொடுங்க. என்ன 7 லட்ச ரூபாய்க்கு பாட்டி வந்தாங்க, தரமாட்டேன்ட்டாரு. அவங்களுக்கு இல்லைன்னாரு. நான் சொன்னேன், அவன் பணக்காரன் வாங்குறவன், அவன் திருப்பி பணக்காரன் ஏன் அவனு கேட்டாரு. ஏன்னா அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். கூட்டின்னு வந்தா வந்து ஏழைகளை கூட்டிட்டு வருவாரு, ஏழைகளை பணக்கார ஆக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நான் இருக்கிறதால அவர் வந்து நமக்காக இது பண்றாரு. எனக்கு வந்து வெட்டினரி டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வர. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற ஆளு கூட்டணும். மாமா நீ அது சொல்லிட்டு ஒரே அது ரீசன் சொல்லிடுறேன். 2 வீலர் வாங்க போறோம், மெக்கானிக்க கூட்டு போறோம். ஒரு ஆட்டோ வாங்கினா மெக்கானிக். மாடு பத்தி எனக்கு தெரியாது. வெட்டினரி டாக்டர் தான் காதை பிடிச்சிருப்பாரு. நான் தெளிவா சொல்றேன். வாலு 15,232 முடி இருந்ததுன்னா நல்ல மாடு. என்னப்பா அதுதான் அவர் எண்ணி வளர்க்குறாரு. இத போய் டவுட் பண்ற நீ? இல்ல உடுங்க. அவர் இருக்க போட்டேன்னா பாவப்பட்டு ஒருத்தன் பணங்க அப்படின்னு பாக்குறாரு. பண்ணினுக்க நான் விக்கணும்னு அவசியம் உண்மையா பாரு, கலரே வெள்ளை நல்லா இருக்குண்ணே. பசுமா அது கிடையாது சேல்ஸுக்கு. செவிலி பசு மட்டும் தான் இந்த பசு. இவர் மாமா செவிலி பசு மட்டும் தான் விற்க போறாரு. ஐயா நான் உனக்காக வார்த்தை விடாது. இப்போ 25 ரைட்டு. இப்ப என்ன சொல்றாரு அவரு, இறக்க 3 லட்சம் கேக்குறாரு. ஒரே மாசத்துல 7 லிட்டர் 3 லிட்டர் 6 லிட்டர் 10 லிட்டர் ஆர்டர் எடு. கல்யாணத்துக்கு சத்திரமா போ. ஐயா பால் வேணுமான்னு சொல்லு. 7 லிட்டர் இன்னைக்குன்னு காதுல சொல்லு. கறக்கும்யா. அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியல. நம்ம கோத்தேரி கோபால் இல்ல, கோபால் 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். எதனால? நான் கொடுத்த மாடு பாத்தியா? அப்படியே இது கொடுக்குறீங்க. அது வேற மாடுங்க, சின்னஞ்சிறு அது பேரு. என்ன இதெல்லாம் கேள்வி கேட்டுக்க. நல்ல மாடு முடி நான் வந்து கண்ணார பார்க்கணும். அங்க இருக்குது பாருங்க அந்த மாடு. ஆமா, அது மாடு நான் விற்க மாட்டேன். ஏன்னா வந்து அது போட்ட குட்டி தான் இது. ஏன்னா அதை விட இது ஹைட்டா இருக்கு. அதனாலதான் அது போட்ட குட்டி இது. இப்போ அது வந்து இன்னும் ஒரு 45 குட்டி போடும். இதை வச்சு நான் பணக்காரன் ஆகணும், புரியுதா? ஒரு மாடுக்கு நல்லா இருக்கணும் தான் கொடுக்குறோம். ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மாடுக்கு அது 45 குட்டி தான் போடும். எப்படி சொல்றாரு? அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு மாடு 75 குட்டி கூட போ ஆரோக்கியம் இல்லாம இப்படி இருக்கும். இது 45 குட்டிக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் இது விற்கிறாரு. 40 வயசு ஆகுது எனக்கு, இதெல்லாம் தெரியாம வளர்த்துட்டாங்க அம்மா அப்பா. ஆனா ஒண்ணு இல்ல, நான் கண்ணார இன்னும் ஒரு விஷயத்த நான் பாத்துறேன். முட்டி காமிக்கிட்டா இப்போ 4:30 மணிக்கு திரும்பி நிக்கிறீங்க. முட்டி காமிக்கிற எவ்வளவு பலம் இருக்குன்னு, ஆரோக்கியமா இருக்கா பாருங்க. வெட்டரி டாக்டர் எதுக்கு? நீங்க நில்லுங்க, நான் முட்டை சொல்றேன். வெட்டரி டாக்டர் தேவையில்ல, எவ்வளவு பலமா முட்டுன்னு பாருங்க. 2ல 1 வேணுமா வேணாமா? ஒண்ணுதான் வேணாம். 2ல 1 அது வேணும். 2ல 1 அந்த மாதிரி வேணும். 2ல 1 முடி பண்ண அத கொடுக்க முடியாது. 2ல 1 எதுன்னு கேட்டீங்க? அத கொடுக்க முடியாது. வேற நான் சொல்றது கேளு. இருக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு கறந்து மீதி தரேன்னு சொல்லு. பால் கறந்து வித்து தரேன்னு சொல்லு. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 2 பேருக்கு வேணாம் போட்டேன். 2 பேருக்கு வேணாம் என்னடா அர்த்தம்? விற்கிறவரு வாங்குறது நீ. 2 பேரும் வேணும். நானா எடுத்து போக முடியும்? உன்ன பெரிய மனுஷன் பேசுறாரு. உன்னை போட்டேண்ணா என்னண்ணே மூணாம் மனுஷன் பேசுற மாதிரி பேசுற. இது வேலைக்கு ஆகாது மாமா. இல்ல வேலைக்கு ஆகாது. எப்பா வா, நீ மாடு கேட்டு இருந்தியா? வா அடுத்த பாட்டு வராங்கடா. அடுத்த பாட்டு நீ மாடு கேட்டு இருந்தல்ல,
மாடு இது பண்ணிக்கோ. எப்பா கேப்ரியல் இருப்பா பேசினுக்கேன் விடுங்க நான் பாத்துக்கப்பா. சொல்றேன் பெரிய மனுஷன் பேசின்னு கிடைக்கிறார் வந்து அவரு போய் முறைச்சின்னு கிடைக்கிறார். வியாபாரம் நடக்குது அதான் முறைச்ச இன்னும் கோவம் வந்துச்சு பத்தியா. அதான் எங்க இவரு நீ என்னத்துக்கு நின்னுக்கிறப்போ மாட்டு போய் அவருக்கு சீக்கிரமா கோவமே வராது. 4:30 மணிக்கு நான் வெயிட் பண்றேன். பாலை கறந்து காட்டு எவ்வளவு பாருங்க. கறக்கிறதுலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. மாடு வேணுமா? மாடு வேணுமா? கைய போடு. எவ்வளவு ரேட் பேசு. நீ பேச இருங்க இருங்க. அதுதான் அண்ணா உனக்கு அப்போ அண்ணா யாராவதுண்ணா அது போட்டுருண்ணா அண்ணா ஒரு 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 2 காலம் ஊற்றணும். ஒன்னே முக்காக்கு கேட்குறாரு. அவனை கொஞ்சம் அவர் ஏழுண்ணா பணக்காரன் ஒன்று ஏதாவது பண்ணுவார். ஒன்னே முக்கானு அப்போ இல்லை ஏம்பா 2 எல்லாம் யாருன்னா தருவாங்களா? அந்த வாள் முடியத்து வித்தாவே செம்ம காசு போகும். அதில் மோந்திரம் செயின் ராசியான மாடு தெரியுமா? அவரு அது வெட்டிட்டா கணக்கு போயிடுமான்னு பார்க்குறாரு. இல்லைன்னா அது ஜுவல்லரி கடைக்காரன் அந்த முடியை கேட்குறான். வால் முடிய ஜுவல்லரி கடைக்காரன் நகை கடைக்காரன் மோந்திரத்தூளை வச்சு செஞ்சா ராசி மோந்திரம். அவருக்கெல்லாம் இது பண்ணாது. ஒரு முடிய நீ சொன்னல கூட்டு வந்து பாரு எல்லாத்துக்கும் கூட்டு கூட உங்களுக்கு கட்ட கோவம் போ பேசிருக்கல பாயா ஓவரா பண்ணுங்க மாமா. உன்னால பாரு எனக்கு அசிங்கமா கிடையாது. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாட்டி கூட்டு வந்து பேசிருக்க கம்முன்னு வந்துட்டு இப்படி வந்து பேசுங்க பெரிய மனுஷன் மாதிரி நீயே பாக்குடா நேரா இருக்க ஆளுகாரி டென்ஷன் பண்ணியிருந்தா நான் இருந்தேன். நான் வாங்க ஏய் குத்துட்டு போடா மரியாதையா. தாறு மாறு ஆயிடுவ நீ. தாறு மாறு தக்காளி சோறு ஆவ நீ. மிரட்டுறா எவ்வளவு நேரம்டா பேசுவான் ஒருத்தங்கிட்ட? 10 நிமிஷத்துல பாட்டிக்கிட்ட பேசி போயிடுவாரு. பாருங்க நாங்களும் வச்சிருக்காங்க 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் பேசுறாரு. 2 லட்சம் ரூபாய் இருக்குங்க. மாமியார் குத்து விட்டுதுங்க. அதுதாங்க அப்படி பேசுறாரு. விடுங்கண்ணா இது வைங்கண்ணா. நீ ஒரு வாரம் கழிச்சு அது மாடை வந்து கம்மியாகுதா? எவ்வளோடா வச்சிருந்தா அதுல பாரு. டேய் என்னடா நம்பனா ஜிபேல அனுப்புறேன். எந்த பேர்ல அனுப்புற? ஜிபே. அந்த பேர்ல என்னது? வேலைக்கு வேணா போலாம். அது அவ்வளவுதான். அப்ப அந்த அதெல்லாம் இப்படி தரமா 15,000 மாடு பக்கத்துல நில்லு. யாருன்னா தேடி வருவாங்க. அவங்க கிட்ட சொல்லி அந்த காசை மட்டும் வாங்கிப்பா. உங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாமா பையன் அத்தை பையன் இப்ப காசு எடுத்து வந்து குத்துட்டு நாம வா. அப்ப நான் ஓட்டிட்டு போயிடுவேன். போ இருவரேன். ஓட்டிட்டு போகும்போது இந்த ரோடுக்கா போவாத. ஏன் சொந்தக்காரன் போ மாட்டுக்கு அந்த ரோடு தான் நல்லா இருந்தது. மாட்டுக்கு சொந்தக்காரன் போண்டா பரதேசி. அதாவது சொந்தக்காரனா இவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க. வித்துட்டாரான்னு கேட்பானுங்க. என்னடா உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்படி போய் எப்படின்னா போய் தொலை போடா போலாண்ணா கைட்டிக்கிடா அவுத்துன்னு போ. 1000 ரூபாய் நானா பார்த்துக்கணும் ஏதாச்சும் அவ்வளோதான் கொடுக்க முடியுங்க. சரி நீ இப்படியே போனா நானும் இப்படி போயிடுறேன். ஆமாம் அவுத்தி அவங்ககிட்ட அடி வாங்கி சாவ போகிறானோ தெரில.